ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் திருப்பூரில் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பில்ட் எக்ஸ்போ 2025 வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ உள்ளே வந்து நிறையா ஸ்டால்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இன்டீரியரில் எக்ஸ்டீரியரில் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை இந்த வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிவேஷனுக்கும் அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர்லேயும் வைக்கிற அந்த லூஃபர் பேனல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அலுமினியம் காம்போசிட் பேனல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல டெக்ஸ்சராக வந்து இருந்தது. நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்குது, ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஆகுது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 120 ரூபாயிலேருந்து இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பேனல்ஸ் தான். ஸோ வெளியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பேனல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளோர் மேட்ஸ் இருந்தது. ஸோ கீழே வந்து சூப்பராக வந்து ஒரு ஃப்ளோர் மேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறையா வந்து ஃபிட்டிங்ஸ், அதாவது டோரில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றும் எவ்வளோ ரேட்டு, ஸோ ஃபுல்லாக அலுமினியமில் இருந்தால் எந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருந்துச்சு. வாஷ் பேஷன்ஸ் டிசைன், ஸோ ரொம்ப ஆன்டிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எப்போவுமே கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து இதோட ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, இந்த இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்போ போனீங்கன்னா தான் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளம்பிங் எப்படி பண்ணுறது, ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்லாம் என்னென்ன டேப் இருக்குது, இதுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன சின்ன காம்போனண்ட்லாம் இருக்குது எல்லாமே வந்து இப்போ கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை கைப்பிடி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே சின்ன காம்போனண்ட் முதற்கொண்டு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது கொண்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாட்ஸு, ஸோ கீழே வந்து நம்ம டைல்ஸு மார்பிள் போடுற மாதிரி குவாட்ஸு எப்படி போடுறது, ஸோ இது வந்து என்ன ப்ரைஸில் இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்சு நிறையா இருக்குது, அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், நம்ம வீட்டுக்கோ இல்லை வந்து கம்பெனிக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதை வந்து உட்டன் பேனல்ஸு, ஸோ உட் பேனல்ஸுலாம் வந்து எப்படி வந்து போடுறது, ஃப்ளோரிங்க்கு வந்து உடன் ஃப்ளோரிங் எப்படி போடுறது, ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அலுமினியம் விண்டோஸு, டோர்ஸு எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து உடன் டோர்ஸு, ஸோ உடன் டோர்ஸில் வந்து எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. நிறையா டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு மினிமம் டிசைன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ், ஸோ என்ன மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, ஸோ எந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், வாட்டர் ப்ரூஃபிங்க்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. அதே மாதிரி வாட்டர் டாக்டர்ஸ், இதெல்லாம் ஆர்ஓ பியூரிஃபையர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது, உங்களோட வாட்டருக்கு தகுந்த மாதிரி டிடிஎஸ்லாம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுறது, வெளியில் பார்க்கிங்கில் போடுற ஸ்டோன்ஸு, இதெல்லாம் வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஹேண்ட் ரெயில்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட் ரெயில்ஸு, அதுலேருந்து வர வேஸ்ட்டில் வந்து வர்ற சேர்ஸு, அதே மாதிரி வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற டேபிள்ஸு, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து பிஇபி ஸ்ட்ரக்சர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரி நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளோ என்ன மாதிரிலாம் வந்து போடணும் அப்படிங்கிற மாடல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும், எவ்வளோ ஸ்டீல்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்புறம் டிஃப்ரெண்ட்டான கார்விங் பண்ண டோர்ஸு, ஸோ இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான டோர் தான், பட் ஆனால் வந்து ரொம்ப ஆன்டிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸு, ஸோ கிளாஸ்லேயே வந்து நம்ம கிளாஸ் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரிக்ஸு இதெல்லாமே வந்து நிறையா எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.